ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தீபா அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஐடியா அபவுட் ட்ரீ அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ட்ரீ எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்கனைஸ் டேட்டா இன் அ ஈஸி வே அண்ட் இதில் நிறைய கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் இருக்கும் அண்ட் இதெல்லாமே எட்ஜஸ் மூலயமா கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. ஓகே, அண்டு இதில் சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும், அதை தான் ட்ரீ டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இன் அ ட்ரீ எவ்ரி இண்டிவிஜுவல் எலமெண்ட் இஸ் கால்ட் நோட். இப்போ நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் வேர்ட் இருக்குது. நோட் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், இது ட்ரீக்கான டயக்ராம். ஓகே, இதில் எவ்ரி இண்டிவிஜுவல் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஏ பி சி டிஇ இது எல்லாமே எவ்ரி இண்டிவிஜுவல் எலமெண்ட். ஓகேவா, ஏ ஒரு நோட், பி ஒரு நோட், சி ஒரு நோட். ஓகே, இதில் இருக்கிற எல்லாமே ஒரு நோட். ஓகேவா, இதை தான் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இதில் மொத்தம் 13 டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரூட். இன் எனி ட்ரீ தி ஃபர்ஸ்ட் நோட் இஸ் கால்ட் as ரூட். ஓகே, இந்த ட்ரீ டயக்ராம் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நோடு தான் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் எட்ஜ். எட்ஜ்னா என்ன அப்படின்னா, இப்போது இது ஏன்றது ஒரு நோட், சின்றது ஒரு நோட். இந்த ரெண்டு நோடையும் ஒரு லைன் கனெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைன் தான் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் பேரண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், ஏ நமக்கு தெரியும் ரூட் நோட். இப்போ ஏக்கு ரெண்டு நோட் ஸோ ஸ்ப்ளிட் ஆகுதா? ஸோ பின் சி ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், ஏன்றது பேரண்ட். ஓகேவா, பிசி அப்படின்றது ஏவோட சைல்டு. ஓகேவா, தென் பியை பாருங்கள், பிக்கு சம் ஒரு 3 நோட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுதா? ஸோ இப்போ இங்கே பி பேரண்ட்டாக இருக்குது. பி பேரண்ட்டாக இருக்கா? இந்த 3 நோட்ஸ்க்கும் பி பேரண்ட்டாக இருக்குது. சேம் ஹியர் சி பாருங்கள், சியில் பார்த்தீங்கன்னா ஜி அண்ட் ஹெச் அதோட சைல்டு. ஸோ ஹியர் சி தான் பேரண்ட். ஓகேவா, அண்ட் இயை பாருங்கள், ஈக்கு சம் 2 நோட் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இந்த 2 நோடுக்குமே பேரண்ட் எது பார்த்தீங்கன்னா இ. ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நோடெலாம் பேரண்ட் அப்படின்னா ஏ இஸ் அ பேரண்ட், பி சி இ ஜி. ஸோ இதெல்லாமே பேரண்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2 3 முடிஞ்சிடுச்சு. தென் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் சைல்டுன்னு சொன்னேன். ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் ஏ இஸ் அ ரூட் நோட் அண்டு பி சி இஸ் அ பேரண்ட் நோட். ஓகேவா, இப்போ ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கு இது பார்த்தா பியும் சியும் பேரண்ட் சைல்டு தானே. ஏக்கு பியும் சியும் சைல்டு. தென் சி தனியாக, டி தனியாக இருக்குது. ஸோ லீவ் தட். அண்டு இங்கே ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஜி பேரண்ட் நோட். ஓகே, ஸோ இதுக்கு கே சைல்டாக இருக்கா? ஜிலேருந்து ஒரு நோட் ஃபார்ம் ஆகுதா? ஸோ ஹியர் கே இஸ் அ சைல்டு நோட். ஸோ நான் கொஞ்சம் இது மட்டும் ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கேன். அண்டு ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா இ இருக்குது. ஸோ இயில் 2 நோட் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஹியர் ஹி இஸ் அ பேரண்ட் நோட். ஸோ ஓகேவா, இந்த பேரண்ட்டுக்கு 2 சைல்டு இருக்கா? ஸோ திஸ் இஸ் அ சைல்டு ஐ அண்ட் ஜே. ஸோ திஸ் இஸ் அ சைல்டு. ஓகேவா, தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ்னால் நமக்கு ஜென்ரலாக தெரியும், நமக்கு கூட பிறந்தவங்க, ஒரு கூட இருக்கிறவங்க, நம்மளை விட பெரியவங்க, ஒரு சின்னவங்க, அவங்களாம் நம்ம சிப்ளிங்ஸ், கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், தி சில்ட்ரன் ஆஃப் பேரண்ட் ஆர் கால்ட் சிப்ளிங்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்டு தான் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ இஸ் அ ரூட் நோட் அண்டு பிசி இஸ் அதோட சைல்டு. ஸோ அந்த சைல்டு தான் சைல்டு ஆஃப் பேரண்ட். ஓகேவா, இந்த சைல்டு இந்த ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியும் சியும் சைல்டாக இருக்குது. தென் இந்த பிக்கும் சிக்கும் சம் நோட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹியர் பிசி இஸ் அ பேரண்ட். ஏ வைஸ் பார்த்தீங்கன்னா பியும் சியும் சைல்டு. ஸோ பியிலேருந்து சம் நோட்ஸ் போகிறதுனால இங்கே பியும் சியும் என்ன ரோல் ஃபார்ம் பண்ணுது? ஸோ பேரண்ட் நோட் ஃபார்ம் பண்ணுதா? ஸோ இது பியும் சியும் சிப்ளிங்ஸ்
ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் வந்து பி பாருங்கள், பியிலேருந்து டிஇஎஃப் போதா, ஸோ இதுவுமே வந்து பியோட சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பியிலேருந்து தானே கனெக்ஷன்ஸ் போகுது அந்த நோட்ஸ்க்கு, ஸோ இதை வந்து சிப்ளிங்ஸ். அண்ட் வந்து சியை பாருங்கள், சிலேருந்து ஜிஹெச்க்கு வந்து நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜிஹெச் வந்து சியோட சிப்ளிங். ஸோ கலராக போட்டிருக்கேன் அந்த நோட்ஸ்க்கு. ஓகே, அப்போ தான் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றதுக்காக. ஓகே, தென் வந்து இயை பாருங்கள், நோட் பாருங்கள். நோட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஜே அப்படின்னு சொல்லிட்டு 2 நோட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹியர் வந்து இயோட சிப்ளிங் வந்து ஐஜே. அண்ட் ஜிலேருந்து ஒரே ஒரு நோட் மட்டும் போகுது. ஸோ கே இஸ் அ சிப்ளிங் ஹியர். ஓகே, அண்ட் வந்து லீஃப் நோட்னால் ஒன்றும் பெருசாக இல்லை, அந்த நோட் மட்டும் தனியாக இருக்கும். அதுலேருந்து எந்த ஒரு லைன்ஸுமே வந்து ஃபார்ம் ஆகாது, ஆர் வந்து எந்த ஒரு நோட்ஸுமே வந்து க்ரியேட் ஆகாமல் தனியாக இருக்கும். ஸோ இட்ஸ் வந்து லீஃப் நோட். ஸோ இங்கேருந்து பாருங்கள், ஏல பார்த்தீங்கன்னா 2 நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, பி அண்ட் சி. ஓகே, பியிலேருந்து டிஇஎஃப் வருது, அண்ட் இலேருந்து ஐஜே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது இங்கே பியிலேருந்து டிஎஃப் ஐஜே. ஸோ இதுலேருந்து எந்த ஒரு நோட்ஸ்க்குமே கனெக்ஷன் இல்லை. ஸோ அது மட்டும் தனியாக இருக்கிறது தான் வந்து லீஃப் நோட். ஓகே, சி பாருங்கள், ஜி வருது, அதுக்கப்புறம் ஹெச் வருது. ஹெச்லேருந்து எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஸோ ஹியர் ஹெச் இஸ் அ லீஃப் நோட். அண்டு ஜிலேருந்து கேக்கு லைன் போகுது, அண்டு கேலேருந்து எந்த ஒரு நோட்ஸுமே வந்து ஃபார்ம் ஆகலை, க்ரியேட் ஆகலை. ஸோ ஹியர் கே இஸ் லீஃப் நோட். ஓகே, தென் வந்து இன்டர்னல் நோட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டர்னல் நோட்னா இன் எனி நோட் which has at least one children is called internal node. என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு சில்ட்ரன் இருந்தால் அது வந்து இன்டர்னல் நோடுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், பியிலேருந்து டிஇஎஃப், பிக்கு இவங்க 3 பேருமே வந்து சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் இருந்தால், அட்லீஸ்ட் ஒரு சில்ட்ரன் இருந்தால் அது இன்டர்னல் நோடுன்னு சொல்கிறாங்களா. ஸோ இங்கே பிக்கு 3 சில்ட்ரன் இருக்கே, ஸோ அப்போ பி வந்து இஸ் அ இன்டர்னல் நோட். ஓகே, தென் ரைட் சைட் பாருங்கள். ஸோ சிக்கு வந்து 2 நோட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹியர் சி இஸ் அ இன்டர்னல் நோட். அண்ட் அகெயின் இயை பாருங்கள், நோட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஜே ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹியர் இட் இஸ் அ இன்டர்னல் நோட், அட்லீஸ்ட் 1 சில்ட்ரன் இருக்கணும். ஸோ ஹியர் 2 இஸ் தேர். ஸோ இஸ் இன்டர்னல் நோட். அண்ட் அகெயின் ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நோட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஹியர் ஜி இஸ் ஆல்சோ இன்டர்னல் நோட். லீஃப் நோட்னால் தனியாக இருக்கும், இது மட்டும் தனியாக இருக்கிறது வந்து லீஃப் நோட். இன்டர்னல் நோட் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 சில்ட்ரன் இருக்கணும். ஓகே, இப்போ 8th one இஸ் டிகிரி. டிகிரினா ஒன்றும் இல்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இட் ஹேஸ். ஓகேவா, அதுதான் வந்து டிகிரி. இப்போ வந்து பி நோட் பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ சில்ட்ரன் இருக்குது அப்படின்னா 3 சில்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் இது மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இதில் நிறைய ஃபார்ம் ஆகும், பட் வந்து நான் கொஞ்சம் மட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிக்கு வந்து 3 சில்ட்ரன் இருக்குது, அண்ட் சிக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்குது. அண்டு லீஃப் நோட் கொண்டு பார்க்கலாமா. லீஃப் நோட் வந்து எஃப் இஸ் அ லீஃப் நோடா. ஸோ எஃப்க்கு வந்து எந்த சில்ட்ரனுமே இல்லை. ஸோ ஹியர் வந்து டிகிரி இஸ் அ 0. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து லெவல் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நமக்கு ரூட் நோட் வந்து ஏ அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ரூட் நோடோட லெவல் வந்து எப்போவுமே வந்து 0 அப்படின்னு சொல்லுவாங்க, 0. தென் வந்து இதை வந்து லெவல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூஸ் எல்லாமே 11 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த பி அண்ட் சிலேருந்து சம் நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கா. ஸோ இதை வந்து லெவல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதிலேருந்து ஈக்கு பாருங்கள், ஈலேருந்து சம் நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து லெவல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஜிலேருந்தும் கே அப்படின்ற ஒரு நோட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து லெவல் வந்து எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரூட் நோடு எப்போவுமே வந்து 0. ஓகேவா, அந்த ரூட் நோடுக்கு ஏதாச்சும் சம் வந்து நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லெவல் 1 ஆகும். அதுலேருந்து வேறு ஏதாச்சும் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அது லெவல் 2 ஆகும். அண்டு லெவல் 2லேருந்து எந்த நோடுமே ஃபார்ம் ஆகல அப்படின்னா, so no worries, leave that. If anything is forming here, and you have to mention that as level 3. okay, then வந்து height. ஓகே, ஒரு ட்ரீயோட ஹைட் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் கொஞ்சம் இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். இப்போ வந்து ஏ நோட் பாருங்கள், ஏவோட ஹைட் வந்து நான் 4ன்னு சொல்கிறேன். அப்படி சொல்கிறேன்னா, இதோட லாங்கஸ்ட் பாத், இதை தான் வந்து இந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இதை தான் வந்து
பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து லாங்கஸ்ட் பாத் எடுக்கணும். இங்கே பாருங்க ஏலேருந்து சி, சிலேருந்து ஹெச் ஒரு பாத் போகுதா? ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா 2, இதோட பாத் வந்து 2. தென் வந்து ஏலேருந்து சி, அதுக்கப்புறம் ஹெச், கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாத் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லைன்ஸ் தான் வந்து பாத் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எது வந்து பெருசு 3ஆ 2ஆ அப்படின்னு பார்த்தா 3 இஸ் அ பிக். ஸோ நான் இங்கே வந்து 3 வந்து ஃபார்ம் ஆகுது. தென் வந்து இந்த ரூட்டோட இதுவையும் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 + 1 4, ஹைட் இஸ் அ 4. ஓகே, ஹியர் வந்து பிக்கு வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே பியோட லாங்கஸ்ட் பாத் வந்து தென் 1 வந்து A2 E ஆர் ஐ எடுக்கலாம், ஆர் வந்து BE J எடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து BE I எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இதுவோட பாத் பார்த்தீங்கன்னா 2, இந்த பியும் ஒன்று ஆட் பண்ணணும். 2 + 1 3, ஹைட் இஸ் 3. ஓகே, தென் வந்து டெப்த். ஒரு ட்ரீயோட டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, if any tree depth of tree is total number of edge from root to leaf in the longest path. ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன், லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரூட் நோடுக்கு வந்து 0, தென் இதுக்கு வந்து 1, இது 2, இது 3. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு ஏக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏவோட லெவல் வந்து 0, ஸோ அதோட டெப்த் இஸ் 0. ஓகே, தென் ஹியர் வந்து நான் பிக்கு கண்டுபிடிக்கிறேன். இது வந்து லெவல் 2, ஸோ இந்த ரெண்டு நோடுமே வந்து லெவல் 2. ஸோ ஹியர் பியோட டெப்த் இஸ் 2. ஓகே, தென் நான் ஃபைனலாக கேக்கு வந்து டெப்த் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதோட டெப்த் வந்து அதோட லெவல் வந்து 3, ஸோ ஹியர் டெப்த் இஸ் ஆல்சோ 3. ஓகே, ஃப்ரம் ரூட் டு லீஃப் நோட். ஓகே, டெப்த் இஸ் 3. தென் இப்போ வந்து ஒரு ட்ரீயோட பாத்து எப்படி வந்து ரெஃபர் பண்ணும் ஆர் மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த லைன்ஸை வந்து ஒரு நோடோட இன்னொரு நோட கனெக்ட் பண்ணுறத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து இந்த லைன்ஸ் போகுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பாத்துன்னு சொல்லுவோம். எப்படின்னா A to B E J. ஸோ இது வந்து ஒரு பாத் மாதிரி ஜென்ரேட் பண்ணுதா? ஓகே, நான் ஒரு 2 மட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இங்கே நிறைய போகுது. ஸோ நான் 2 மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ CDK. ஸோ இட் ஜென்ரேட்ஸ் அ பாத். ஓகே, சீக்வன்ஸான ஒரு பாத் வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் இன்னொன்று கூட சொல்லலாம், C2H ஜென்ரேட்ஸ் அ 1 பாத். யா, கரெக்ட், ஆப்வியஸ்லி இட்ஸ் கரெக்ட். ஓகே, தென் வந்து 13th ஒன் பார்க்கலாம், சப்ட்ரீ. சப்ட்ரீனா என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் in any data structure, each children from a node forms a subtree recursively. ஓகேவா? இப்போ பாருங்க, இது நமக்கு தெரியும், இது வந்து ரூட் நோட், அண்ட் வந்து A வந்து லெஃப்ட் நோட், அண்ட் திஸ் இஸ் அ ரைட் நோட். ஸோ என்ன சொன்னாங்க, சைல்டு. இப்போ வந்து இங்கே ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா B வந்து சைல்டு, C வந்து சைல்டு. ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஒரு சப்ட்ரீ, அண்ட் இது ஃபுல்லாமே ஒரு சப்ட்ரீயா? ஓகேவா? அதுக்கு சைல்டு இருந்தால் அது சப்ட்ரீன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? தென் இங்கே பாருங்கள், இன்னொன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட். ஏன் நான் பேரண்ட்டுன்னு சொல்கிறேன், ஏன்னா அதுலேருந்து சம் நோட்ஸ் வந்து இங்கே போகுது. ஸோ தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் அ பேரண்ட். E is a parent and this 2 is a child. ஸோ இது வந்து ஒரு சப்ட்ரீ. இங்கே வந்து K, G and K. G is a parent, K is a child. ஸோ here also one is forming a subtree. ஸோ இதுதான் வந்து சப்ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் நீங்கள் வந்து இது எல்லாமே இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி வந்து 2 marks அட்டன் பண்ணலாம், அண்ட் வந்து 16 marks அட்டன் பண்ணலாம். தென் ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் தி மார்க்ஸ். Okay, please support me, and I'll see you in the next video. Thank you so much. Bye.